இந்தியன் லெக்சர்ஸில் காரணமே நான் கண்டக்ட் பண்ணுற காரணமே அந்த உசாரத்தை கூட்டுறது, அந்த புரிதலை கூட்டுறது. சரி, இப்போ வெங்காயம் தெரியும், மூளையில் கோட்டெக்ஸ் சொல்லுவோம். அதில் இருக்கிற பகுதிகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புகளை வந்து கையாளணும். உங்களோட மூளையில் மிக முக்கியமான எந்த பகுதியை, மூளையில் இருக்கிற கலங்கள் ஆழ்வு செய்யும், எந்த பகுதி கூடுதலான ஆழ்மையை கொண்டது, ஒரு உடம்புல எந்த பகுதிக்கு கூடுதலான முக்கியத்துவம் மூளை கொடுத்து வச்சுக்கணும், எந்த இடத்துக்கு? எனி ஐடியா? பார்த்தீங்களா, நீங்கள் என்ன உங்களோட நரம்புகளை தூண்டணும், நரம்பு தூண்டணும். தூங்கினா தான் ஃபயர் பண்ணப்படும், அப்போ ஃபயரிங் ஆகும். ஃபயரிங் ஆகினா தான் எனக்கு விட வரும். பேஷன் அது ஓகே. ஹேண்டில் எது? தம். உங்களோட பெரியவர்களுக்கும் ஒரு உதட்டுக்கும் நாக்குக்கும் தான் முக்கியமான கொண்டா சாமான். அவ்வளோதான். ஏன்னா இதை வச்சு எதுவும் செய்யலாது இல்லை, ரைட்? அதுவே உதடு, அது நாக்கு, இதுதான் மிக முக்கியமான பெரும் பகுதி இருக்கு. சரி, அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு இது இருக்கு. சரி, இப்போ நான் சொல்ற சிம்பிளா ஒரு மூலையில அரைவாசி வட்டி எடுத்தீங்கன்னா அரைவாசி பாதி எப்படி மனுஷன் இருப்பாருன்னா இதுல இருந்து கொண்டு காலை நடுவில் விட்டு என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ரைட்? விட்டுட்டு இப்படி படுத்துக்கிட்டாங்க. சரியா? ஏன் நான் இந்த அமைப்பை சொல்றேன்னா இது தெரிஞ்சாதான் நாங்க என்ன செய்யலாம்னா இதை வச்சு எந்த ரத்த குழாய் எஃபெக்டட் ஆகிட்டு கண்டுபிடிக்கலாம். சரியா? இதை சொல்றது ட்ரோபோகிராஃபின்னு சொல்றது. அதுல என்ன உடம்பு எந்தெந்த இடத்துக்கு அது வியாபித்து இருக்கிறது சொல்றது. சரி, அப்ப இதுல முக்கியமானது ஒரு மெடிசனுக்கு வந்து லெக் வீக்னஸ், ஆர்ம் வீக்னஸ் பாருங்க. சரியா? ஒரு சைட் வீக்னஸ், லெக் வீக்னஸ் ஆர்மோட கூட இருந்தா அது வந்து ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரின்னு சொல்லுவோம். சரியா? ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி, ஏன்னா அந்த ஏரியா கொடுக்குற ஆர்டரியோட பேர் வந்து ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி. அது மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இதே ஒரு டாக்டர்ஸ் தெரியும்னா இதுல சிவியாரிட்டியை கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த 3 ஆர்டரி இருக்கு, ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி, மிடில் செரிப்ரல் ஆர்டரி, போஸ்டீரியர். இதுல மிக முக்கியமானது நடுவில் இருக்கிறார் மிடில் செரிப்ரல் ஆர்டரி. மிடில் செரிப்ரல் ஆர்டரி இம்பாக்ட்ல ஏர்லியா கண்டுபிடிச்சு கொடுக்குறது. ஏன்னா விட்டா பெரிய ஒரு ஏரியாவை டேமேஜ் பண்ணுது. அதுக்காக தான் நான் இந்த சைட்ஸ் போட்டுருவேன். சரி, அப்போ மிடில் செரிப்ரல் ஆர்டரியில் எப்படி இருப்பாரு பேஷண்ட் வந்து ஃபேஸ் ஆகலான்னு மூட வீக்னஸ் தேன் லெக். அப்போ எந்த பேஷண்டோட வார வீக்னஸோட வார பேஷண்ட்டுக்கு பேச முடியல, இல்லை விழுங்க முடியல, ஃபேஷியல் ஏசிமெட்ரிக் இருக்கு, ஆர்ம் வீக்னஸ் இருக்கு கம்பேர்ட் டு லெக். ரெண்டா என்ன பிரச்சனை இருக்கு? மிடில் செரிப்ரல். இதுதான் காமனான ப்ரெசன்டேஷன், காமனான இதுதான் வேர்ஸ் ஆகுது. ஏன்னா பெரிய மூலையில் பெரிய ஒரு ஏரியாவை கொடுக்குற ஆர்டரிங் தான். அப்போ இதில் டிலே பண்ண விட பெரிய ஒரு ஏரியா வந்து இம்பாக்ட் ஆகி. சரி, ஸோ அந்த இருக்கு. பட் என்னொன்று இருக்கு, பேஷண்ட் ஸ்ட்ரோக் சிம்டத்தோட வருது, அன்ஸ்டேபிளா நிற்குது இல்லை, இருக்குது இல்லை, பேஷண்ட் கண் சுத்துது, சத்தி எடுக்குதுன்னா என்ன மூலியும் சரி வரலாம், மூலியும் போயிட்டு வேற போஸ்டீரியர் பார்ட்டு போயிட்டு. அப்போ அதுவும் சிவியராக. சரி, என்ன அது ஏற்பட போகிற இடம் வந்து போஸ்டீரியர் ஏரியா, சின்ன ஏரியாவில் இருக்கிற பிரெயின் ஸ்வெல் பண்ணும்போது அது டேஞ்சர். அதுக்குள்ள பிரெயின் ஸ்டேபிள் முக்கியமான சுவாசத்தை இதய துடிப்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற இடம் வந்து இருக்கிற இடம் வந்து பிரெயின் ஸ்டேப். அந்த இடத்துல இன்ஃபாக்ஷன் வந்ததுன்னா மிக விரைவாக நாங்கள் அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். சரி, இதெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ள போய் ஆராய்ச்சா தான் விடாது. ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருக்குல்ல, அனலைஸ் பண்ணுறதுல பொறுத்து எந்த பேஷண்ட் நான் முதல் பிடிக்கணும் எவ்வளோ தெரியல நான் வந்து மேனேஜ்மெண்ட் தொடங்க. சரி, அப்போ அதுக்கு இந்த நாலேஜ் வந்து தேவை, கட்டாயம் டாக்டர்ஸ் கட்டாயம் தேவை. ரைட். அப்போ இன்னொன்று சொல்லுவாங்க லெக்னோஸ்ட்ரோக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெக்னோஸ்ட்ரோக்னா இப்போ நான் இப்போ உள்ள நேரம் காய்ச்சது பெரிய பெரிய ஆர்டரிஸ் வந்து கொடுக்குற இடத்துல இந்த ஆர்டரிங்கிற போது எங்களோட மூலையில அடிப்பாதையிலேருந்து உள்ளுக்குள்ள எங்கெங்க கவாடி கொடுக்கலாம் அதுக்குள்ளெல்லாம் போய்தான் அந்த மூலையில பாதைகளுக்கு ரத்த கொடுக்கும். சில ஆர்டரி என்ன செய்யணும்னா அது மேஜர் ஆர்டரி, பெரிய ஆர்டரிலேருந்து உள்ளுக்குள்ள ஊடகத்துக்கு போகும். பெனிட்ரேட்டிங் ஆர்டரி, பெனிட்ரேட்டிங் ஊடகத்துக்கு போய் மூளைக்கு நடுப்பகுதியில் இருக்கிற சில இடங்களுக்கு சப்ளை பண்ணும். அது வந்து சின்ன சின்ன ஆர்டரி, சின்ன சின்ன. ஆனால் அந்த இடங்கள் முக்கியமான இடம். அது முக்கியமான இடங்கள்ல இந்த 3 பேர் இருக்காங்க. ஒரு இன்டர்னல் கேப்சியூல், அதாவது ஒரு மூலையில் இருக்கிற அவ்வளோ தகவலையும் கலெக்ட் பண்ணி ஒரு வயர் மாதிரி நம்ம சொல்லுங்க எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா வயரையும் கொண்டு வந்து கடைசியாக எலக்ட்ரிஷியன் கட்டு வயர் வச்சிருப்பாரு, முடிச்சு வச்சிருப்பாரு, கொண்டு வந்து நடக்குவார், பிளாக் போயிருக்கலாம். அது மாதிரி ஒரு சாமான் தான் இன்டர்னல் கேப்சியூல். சரி, மூலையில் இருக்கிற அவ்வளோ நரம்புன்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து உடம்புக்கு கொண்டு வர மெயின் வயர். அது போகிறது வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பூமரம் ஷேப். சரி, அதுக்கு ஆன்டீரியரின் முன்பகுதி பின்பகுதி இருக்குது. பின்பகுதி எல்லாம் நம்மளாக போகுது மோட்டார் ஃபைபர்ஸ். அப்போ இந்த பின்பகுதி கொடுக்குற சின்ன ரத்த குழாயில் அடைப்பு வந்தால் என்ன நடக்கும்? ஸ்ட்ரோக் பேசுகிறோம். அந்த ஸ்ட்ரோக்கில் நான் சொல்கிறேன் லெக்னோ ஸ்ட்ரோக். சில நேரம்
மோட்டர் பிரச்சனை ஒன்று இருக்காது. ஆனால் பேஷண்ட் வந்து சென்சரி உணர்வு இருக்கா. நீங்க கதைக்கிறீங்க பேஷண்ட் விளங்கா என்ன நீங்க கதைக்கிறீங்க சரியா. சில நீங்க தொட்டாலும் பேஷண்ட் பேசாம இருக்கும் என்னடா விளங்காது. நீங்க ஆரண்டு மொழி விளங்காது. அப்படியானது ஏற்படுறது வந்து தலமஸ்ல தலமஸ் தான் வந்து எல்லா சென்சரி உடம்புல சூழல் இருக்கிற உள் சூழல் வெளிச்சூழல் இருக்கிற எல்லா சென்சரி இன்ஃபர்மேஷனையும் எடுத்து கொண்டு போய் கடைசியாக கொண்டு ஜெயிக்கிற இடம் வந்து அந்த தலமஸுக்கு போய் தான் பிரம்மூல் இருக்கும். தலமஸ் லெவல் என்னன்னா என்ன வகையான எந்தெந்த அளவான சென்சரி வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க தலமஸ். அப்ப அவருக்கு ஒரு ரத்த குழாய் அடைப்பது என்ன செய்யும் என்ன வருதுன்னு தெரியாது. மூளைக்கு தெரியாது. மூளை என்ன கண்டுபிடிக்க எங்க இருந்து வருதுன்னு தான் கண்டுபிடிக்கும். தலமஸ் லெவலில் வந்து எவ்வளவு அளவான என்ன வகையான சென்சரி உணர்வுகள் மூளைக்கு போகிறத தீர்மானிக்கிறதா வந்து தலமஸ். அப்படியான ஒரு உறுப்பு அடிபட்டு நடக்குது. இல்லை நீங்க தொட்டாலும் கிளினாலும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா மூளைக்கு தெரியும் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று நடக்குது. ஆனா அங்காலே போகாதோ இல்ல. அப்ப இப்படியும் ஸ்ட்ரோக் பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம். சரி அப்படியான ஸ்ட்ரோக் தான் நாங்கள் சொல்றது லேக்கன் ஸ்ட்ரோக். அடுத்த வந்து பேசிக் கேங்க்லியான் இருக்கு. இது வந்து உங்களை எழுதுறதுறன் கீறுறதுறன் ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸ் இங்க வடிவ கதைக்கிறது பாடுறது எல்லாம் நடக்கிறது அது பேசிக் கேங்க்லியான். அதோட ஒரு மெமரி பார்ட். அப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் சில நேரம் எழுத வராது கதைக்க வராது. சரியா வடிவ கதைக்க மாட்டேன் சரியா கதைக்கிற விலங்கு வர முடியும். அப்படியான அது லேக்கன் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் சரியா. ஸோ அப்படியான விஷயம் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அப்படியான ஃபீச்சர்ஸோட சில ஃபீச்சர்ஸ் இருந்தால் கட்டாயம் அதுவும் வந்து த்ரோம்போலைசிஸோ இல்லாட்டி நாங்கள் இன்டர்வெஸ்குலர் இன்டர்வென்ஷனுக்கு போக வேண்டியது சரியா ரைட். அப்போ இந்த லெக்குலர் ஸ்ட்ரோக்கோட இந்த உலகத்தை நான் சொன்னேன் உலகத்தோட இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் இந்த பேஷனையும் கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த ஸ்ட்ரோக் தான் சரியா. நான் சொன்ன விளங்கிட்டாங்க ரைட். பேஷண்ட் வந்து சின்ன சின்ன மூலையில் சின்ன சின்ன பாதியில் அடைப்பு ஏற்பட்டு அதை எப்படி வெளிப்படுத்த போகுதுன்னா அகனோசியான்னு சொன்னால் என்ன உணர்வு வந்து வெளிப்படுத்திடலாம். சுட்டாலும் சூடு நீங்க சுடுறீங்கன்னா அப்படி தெரியும். பார்த்து சொல்லுவார் வழியே கண்ணை மூடி சொல்ல மாட்டேன் சரிங்களா ரைட். அதே கவனிச்சு அடுத்த டிஸ்பேசியான்னு சொல்றது என்னது கதைக்கிறது. ஏபேசியா டிஃபிகல்டி இன் டாக்கிங். அடுத்த சென்சரி இன்டென்ஷன். நீங்க இங்க பேசுறாங்க கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காங்க சரி. அப்படியே பேசிட்டு ஸ்ட்ரோக் பேஷன்ஸ்ல வந்து இருக்குது. அடுத்தது விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட். பார்வை சில பகுதி தெரியாது. மிஸ் முன்னு மிஸ் தலையும் வந்து தெரியாது. காலுக்குள்ள இடுப்புக்குள்ள பேஷண்ட் சில பகுதி இல்லாமல் சரி அப்படியே விஷயம் ரைட். ஸோ இதே கன்சிடர் பண்ணணும் ஸ்ட்ரோக் ரைட் ரைட். இப்போ சரி இப்படியான ஒரு பேஷண்ட் நாங்கள் இவ்வளோதான் பேசிக் ஐடியா. இப்படியான ஒரு பேஷண்ட் வேற என்ன செய்யணும் நாங்கள் அவரை கண்டுபிடிக்கிறது முதல்ல பிக்கப் பண்ணணும் இந்த வரத்துக்குரிய ஆளுநர். அப்ப இதுல முக்கியமானது வந்து என்ன அசஸ் பண்ணி கண்டுபிடிக்க தெரியும். அப்ப இது எங்க நடக்க போகுது இது வேலை செய்யறது. வேலை செய்யற இடத்துல உயிரிப்படாது ஒரு ஆளுக்கு அவ்வளவு செய்கிறேன் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம் ஹார்ட் அரெஸ்டா இருக்கலாம் ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம் நிறைய காரணம் இருக்கலாம் சரி. அப்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கண்டுபிடிக்க தெரியும் தெரியும் ரைட். கண்டுபிடிச்ச பிறகு பேஷண்ட் வரும். இப்போ எங்களுடைய செட்டப்ல எமர்ஜென்சி தான் வரும். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் டீம் வந்து அதை உறுதிப்படுத்த தெரியும். அப்புறம் அதை உறுதிப்படுத்த பிறகு இதை வந்து ஸ்ட்ரோக் டீம்ல அல்லது இன்டர்னல் மெடிசின் பீப்புள் அல்லது நியூரலஜி டீம் ரேடியோ டீம்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி ரொம்ப ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் போகும். ஸோ இது வந்து வெரி ஃபாஸ்டாக இருக்கும் இந்த ட்ராக் சரி ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் முதலாவது எப்படி நாங்கள் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல இப்படி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் ஆகலாம் சிம்பிள் என்ன எப்படி சஸ்பெக்ட் பண்ணி ஸ்ட்ரோக்னா ஏதாவது நரம்பு சம்பந்தமான ஏதாவது உடம்புல விஷயம் வேற போறேன் ஒன்று வந்து வீக்னஸ் கதைக்கு இல்லாமல் இருக்கு ஒழுங்கு இல்லாமல் இருக்கு எல்லாம் அதில் உணர இல்லாமல் இருக்கு அப்படியே. அப்போ அதுக்கு என்ன செய்யப்படுறா ஃபாஸ்ட் என்ன செய்யப்படுறாங்கன்னா ஃபேஷியல் ஏசிமெட்ரிக் எது ஃபேஸில் எது வீக்னஸ் இல்லை வழியாக கண்டுபிடிக்கலாம் என்ன நாங்கள் முதல் தான் எல்லாரும் பார்த்து கதைக்கிறது அப்போ வழியாக கண்டுபிடிப்போம் ஃபேஷியல் ஏசிமெட்ரிக் அல்லது ஆர்ம் வீக்னஸ். இப்போ அப்படின்னு சொல்லலாம் கையை தூக்கலாம் சரி. அடுத்தது வந்து ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ் கதை கிளாஸ்ல அது ஒரு டெஸ்ட். இதுதான் ஃபாஸ்ட் டெஸ்ட் சொல்லுவோம். ஆனால் இதில் முக்கியம் டைம் எத்தனை மணிக்கு தொடங்குன்னு நோட் பண்ணிக்கணும் சரி. ஏன் என்ன சொன்னால் டைம் பித்த ஒவ்வொரு நிமிஷம் பித்த 2 மில்லியன் நர்வ்ஸ் வந்து வெளியே முதல் சரியா. அப்போ இதை பார்த்தோம்னா இதில் மூணு மேக்ஸிமம் இதில் ஸ்கோர் எல்லாம் பேசுகிற 3 இதில் ஒன்று இருந்தால் கூடி ஸ்ட்ரோக் வந்து எடுக்கும் சரியா. இந்த ஸ்கோரில் ஒன்று இருந்தால் கூடி ஸ்ட்ரோக் எடுக்கும். இதில் 0 வந்தால் ஸ்ட்ரோக் வந்து அன்லைக்கினோம் இல்லை
ஸ்ட்ரோக் எடுக்கிற சந்தர்ப்பம் குறையும். அடுத்து ரீஅசஸ் பண்ணணும் படிவா ரெண்டு சரியான ஆள் வந்து ரீஅசஸ் பண்ணணும். சரியா? அப்ப இதை நீங்க யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நீங்க வயது உணாம இருப்பாங்க, வீட்டை விட்டுட்டு வாரீங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி ஒன்று நடந்தா இதுதான் பேரண்ட். இல்லை நீங்க போற இடத்துல கூட யூனிட்ல இந்த கதை வச்சு கொடுக்கணும். இல்லை கட்டாயம் இந்த விஷயம் தெரியும். சரியா? ஃபேஸ் ஆர்ம் ஸ்பீச் டெஸ்ட் மெயினா நாங்கள் லெக்கே எடுக்கலாம். அவன் சொல்றது அவயவங்கள் தான் நீங்க எடுக்கலாம். சரியா? ஆனா மெயின் காமன் இது வந்து இந்த ஆர்ம் ஃபேஸோட வரல. ரைட். அடுத்து வந்து இந்த பேஷண்ட்க்கு வர போகிறது நாங்கள் உடனே செய்வோம். நாங்கள் ஏரியா பண்ணுறோம், இல்லை ஆம்புலன்ஸ் காரணம் இந்த 100 ஆம்புலன்ஸ் வந்து எதை தான் செய்யப்படுறாங்க? பாஸ் டெஸ்ட் தான் செய்வோம், பாஸ் தான் செய்வோம். செய்த கொண்டு வரப்படுறாங்க, இடி கொண்டு வரோம். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட் வந்தது அங்கே இருக்கிற ஆட்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, இது ஸ்ட்ரோக்கா இல்லை ஸ்ட்ரோக் மாதிரியான ஆளா, இல்லை ஸ்ட்ரோக்கா இல்லை ஸ்ட்ரோக் மிமிக்ஸா. அப்போ இது ரெண்டே ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோரிங் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கூட கூகுள் பண்ணுங்க. நீங்கள் கூகுள் பண்ணது நான் சொல்கிறேன். Rossier MD-கள் ரெடிங்க. இந்த Rossier rule out recognition of or rule out of stroke in the emergency room. அதான் அது மீனிங். ரைட்? ரைட் அப்படி பண்ணிருக்கா. அப்ப சிம்பிள் இது. எல்லாரும் போனோட எழுதுறேன். ரைட்? பாசிட்டிவ் போன் இருக்கும் கையில், எல்லாம் பாக்கறீங்க. ரைட்? வேல்யூ அது இருக்கு. சரி, அப்ப உடனே டவுட் வருதுன்னா இந்த ராசியஸ் இதை அடிச்சு பார்த்துட்டு இதுல ரெண்டு விதமான ஒரு செட் வந்து நெகட்டிவ், அதாவது ஸ்ட்ரோக் மிமிக்ஸ் இருந்தா நெகட்டிவ் பாயிண்ட், ஸ்ட்ரோக் உரிய பாசிபிள் சைன்ஸ் இருந்ததுன்னா பாசிட்டிவ். சரி, பாசிட்டிவா நெகட்டிவானது என்னன்னா, இப்போ பேஷண்ட் வார ஸ்ட்ரோக் சிம்டத்தோட வார ஆனா அவரோட கான்ஷியஸ் லெவல் இல்லை, நார்மல் கான்ஷியஸ் இல்லை, அல்லது பேஷண்ட் வந்து ongoing fix சொல்லுவாங்க. ரெண்டு ஃபிக்ஸ் வந்து ஏற்பட்டு கதை வந்து சொல்றாங்க. ரெண்டு வீடியோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ படத்துல ஃபிக்ஸ் நின்றுட்டா முதல்ல ஃபிக்ஸ் வந்துருக்கு. அப்படியே வந்தா இது நெகட்டிவ். இது வந்து அன்லைக்லி என்ன ஸ்ட்ரோக் ஆகுது சந்தர்ப்பம். ரைட்? அடுத்தது வந்து பாசிட்டிவானது என்ன? திருப்பி சேம் என்ன? ஃபேஸ் வீக்னஸ், ஆர்ம் வீக்னஸ், லெக் வீக்னஸ், ஸ்பீச் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட். என்ன? சரி, நான் சொன்னேன் ரத்த குழாயில் உணர்ந்து கொடுக்கறத பொறுத்து எங்களுக்கு உணவுகள் மாறும். ஸோ சரி, இப்போ இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் நாங்கள் த்ரோம்போலைசிஸுக்கு போகலாம். அதான் தெரிஞ்சுக்கணும். சரியா? இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் த்ரோம்போலைசிஸுக்கு போகலாம். ஏன்னா அந்த பேஷண்ட் ரிஸ்க் வந்து த்ரோம்போலைஸ் பண்ண ப்ளீடிங் வரும். சரியா? அதனால் பேஷண்ட் கொண்டு வந்த பேஷண்ட்லாம் வந்து ஏனியில் இருக்கிற இதில் இருக்கிற டாக்டர் வந்து இதை ரூல் பண்ணுவோம். சரியா? இது சொல்ல சிம்பிளாக பண்ணலாமே. சரி, இப்போ எங்களுக்கு இந்த பேஷண்ட் வந்து நெகட்டிவ் ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் எல்லாமே இருக்கு. பாசிட்டிவ்லேயே ஈவன் ஒன் இருந்தால் கூட அது சிக்னிஃபிகன்ட். ரைட்? இப்போ அந்த பேஷண்ட் நாங்கள் என்ன எடுக்கிறோம்னா, இந்த பேஷண்ட் எதுக்குள்ள வர ஸ்ட்ரோக் பார்த்துக்குள்ள வர இல்லை, ஸ்ட்ரோக் ப்ரோட்டோக்கால் வர வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அடுத்த டாக்டர் ஃபோக்கஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். இல்லை அந்த பேஷண்ட் ஸ்ட்ரோக் இல்லை, வேறு எது காரணங்கள் இருக்கலாம். ஏனென்றா ஸ்ட்ரோக் மாதிரி தெரியக்கூடிய வரக்கூடிய சில நோய்களும் இருக்கு. அதை சொல்ல ஸ்ட்ரோக் மிமிக்ஸ். சரி, அந்த ஸ்ட்ரோக் மிமிக்ஸ் பார்த்தோம்னா அதில் மிக்ரேன் பேஷண்ட் ஒரு பேரலிசிஸோட வரலாம். அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி போஸ் என்ன ஹிஸ்ட்ரியில் ஹெடேக், லோன் பேஷண்ட் இருக்கலாம், ஹெடேக் இருந்ததா, சரி அது இது வேற ஒரு சிவியர் ஹெடேக் வந்தா அப்படி எல்லாம் கேட்கப்படும். என்ன அப்போ ஃபோக்கஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்போ ஏரியில் இருக்கிற டாக்டர் வந்து ஈடியில் இருக்கிற டாக்டர் வந்து விஜிலண்டாக இருக்கணும். ஹிஸ்ட்ரியில் குயிக்காக ஹிஸ்ட்ரி எடுக்க இருக்கும். அடுத்த ஹைப்போக்ளைசிமியா, கட்டாயம் சுகர் செய்வோம். என்ன எந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் கட்டாயம் செய்ய வேண்டியது பிளட் சுகர். ஏன்னா ஹைப்போக்ளைசிமியாவிலே பேஷண்ட் வந்து ஃபீச்சர்ஸோட வரலாம். அடுத்த சீஷர் ஏதாவது ஃபிக்ஸ் போய்க்கும். சரி, அல்லது டியூமர் எஸ்ஓஎல். ரைட்? அப்போ அதுக்கு பேஷண்ட் சொல்ல கொஞ்ச நாள் காலையில் கூட தலையடி சக்தி இருந்தது, கொஞ்ச நாள் ஒரு பக்கம் வீக்னஸ் இருந்தது. ஏன்னா மோர் லைக்லி இது இப்போ ரீசென்ட்லி 6 மந்த்தாக நிறைய ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஆகாதெல்லாம் எஸ்ஓஎல் நிறைய இல்லை. ரைட்? அதாவது செப்சிஸ் பேஷண்ட் முடியும். செப்சிஸ் வந்து என்ன மல்டி ஓர்கன் ஃபெயிலியர், அது இன்க்ளூடிங் பிரெயின், ஸ்பைனல் கார்டோட வரலாம். அப்போ அந்த விஷயத்தையும் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ரைட்?